குட் மார்னிங் டு ஆல். இது வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன். வந்ததும் உப்பு எண்ணெய் இது ரெண்டுத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி குருமா பண்ணியிருந்தேன். தேங்காயில் எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்து நல்லா கொலைய வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சதும் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். சைடு பை சைடு அப்படியே தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த குருமா வந்து தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்தது இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இருக்குன்னா தக்காளி குருமா ரெடி. தேங்காய்லாம் எதுவும் சேர்க்காம டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.